எங்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கும் நட்பு ரீதியாக அதிமுக கிட்ட பேசி கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டு கூட தேர்தல் நேரம் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு 100% எங்களுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் பிஜேபியில் இருக்கும்போது கூட நாங்களும் ஒரு டிமாண்ட் வச்சோம். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க. அதே போல் இன்றைக்கி அதிமுக கிட்ட நாங்கள் 24ல் கூட்டணி போகும்போது பேச்சுவார்த்தை தான். அன்றைக்கே என்னென்ன ஒப்பந்தம் போடப்பட்டதோ பேசப்பட்டதோ அந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்களும் கேட்டுக்கொண்டுக்கிறோம். அதிமுகவை தவிர்த்தோ திமுகவை தவிர்த்தோ தனியாக நின்று ஜெயிக்கிறதெல்லாம் மிக மிக கடினம் பிஜேபிக்கு. அதனால் அதிமுகவை ஒன்று சேர்ந்து நம்மளும் கூட்டணியாக இருந்து இன்றைக்கி தேர்தல் காலத்தில் சந்திக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் என்ற பணியை பிஜேபி செய்து கொண்டிருக்கு. 2021 அந்த நிலைமை தான் ஏற்பட்டது. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு இவ்வளோ தொகுதி போகணும், இந்த தொகுதி ஒன்று சொன்னோம். அப்போது அந்த பிடிவாதமாக அந்த கூட்டணி ஏற்படலை. இன்றைக்கி பாதிப்பு அதிமுக தான். அன்றைக்கி தேமுதிக மட்டும் 2021 அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் இன்றைக்கி எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். முன்னாள் மந்திரிகிட்டே நானே பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அது ஒரு விளக்கம். அது நான் வந்து உங்களோட சொல்ல முடியாதுல்ல. பிறந்தநாள் வாழ்த்து கூட அவர் கைபேசியில் பேசினார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்குவாங்க. அன்றைக்கி நான் போகும்போது கூட பார்க்கும்போது அந்த நியூட்ரிஷன் விடும்போது தம்பி படம் எப்போ வருது, படைத்தலைவன் ஃபைட்டில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உற்சாகம் பண்ணேன். ஸோ ஒரு நல்ல கருத்து சொல்கிறார். அதனால் வந்து எங்களுடைய குடும்ப உருவாக தான் நாங்கள் இன்றைக்கும் அவரோட பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். தேமுதிக ஆக்டிவா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புற அளவுக்கு தேமுதிக இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி வாக்கு சதவீதம் கொஞ்சம் 21ல் குறைவாக இருந்தது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இப்போ உயர்ந்திருக்குது. வருங்கால சட்டமன்றத்தில் இன்னும் அதிகமாக பழையபடி எங்களுடைய 10.33% கண்டிப்பாக தேமுதிக பெறுற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு இயக்கத்தை வந்து அப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழுடைய அரசுடைய அதான ஏற்கிறீங்க கட்சி பணிகள் அப்படிங்கிறது எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, தேமுதிகவினுடைய செயற்பாடுகள் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஏற்கிறீங்க? இல்லை, நான் சொன்னது வந்து 21ல் அந்த மாதிரி. ஏன்னா அந்த கூட்டணி அமைஞ்சதால் அப்படி வந்திருக்கு. இப்போ அதிமுக கூட்டணி வந்தோடனே கொஞ்சம் ஏறி இருக்குது. மீண்டும் இந்த 26ல் நாங்கள் அதிகப்படியாக நாங்கள் தொகுதியை பெற்று கண்டிப்பாக எங்கள் வாக்கு சதவீதத்தை நாங்கள் அதிகரிப்போம் தான் நான் சொல்கிறேன் வரேன். ஓகே. ஆமாம். அதனால் இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த மக்களோட பணியில் இன்றைக்கி ஒரு நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கம் செய்கின்ற ஒரு சொத்து உயர்வுக்கு கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அதேமாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரத்துக்கோசம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த அரசு இன்றைக்கி விவசாயத்தில் நல்ல வேளாண்மை திட்டத்தில் நல்ல திட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதையும் நாங்கள் வரவேற்றுக்கிறோம். இப்போது நேற்று கூட ரேஷன் பொருள் வந்து வீடு தேடி வரும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த திட்டமெல்லாம் 2006 எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகள். இன்றைக்கு அதெல்லாம் நிறைவேற்றி வரும்போது கேப்டனுடைய திட்டங்கள் தான் இன்றைக்கு அரசாங்கம் பின்பற்றுகிறது என்று எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே. ஆனால் வரவேற்கிறது அப்படிங்கிறதுமே சர்ச்சைகளுக்குள்ளாகுது இல்லை? திமுகவினுடைய பட்ஜெட்டை வரவேற்கிறாங்க, மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து அதை எதிர்க்கும் போது தேமுதிக வரவேற்கிறாங்க அப்படின்னா இது கூட்டணிக்கான ஒரு விவகாரமாக பார்க்குறாங்களா? நீங்கள் அப்படி கணக்கு பார்க்கக்கூடாது. எங்களுடைய தலைவர் வந்து என்றைக்குமே வந்து மக்களை நேசிக்கக்கூடியவர், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அது அநீதி நடந்தால் கண்டிப்பாக எதிர்த்து குரல் கொடுப்போம். அதே போல் மக்களுக்கு நன்மை என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தவிர எல்லாத்துக்கும் நம்ம எதிர்த்து இருக்கணும்னு இத்தனை காலம் எதிர்த்துக்கிட்டு இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு திமுகவை வரவேற்கிறோம் ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவோட ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டுருச்சோ அப்படின்ற பார்வை ஒன்று இருக்கு. ஒருவேளை திமுகவோட இணக்கமா இருக்கிற மாதிரி காட்டி அதிமுகவுடனான அந்த பேரணி சீட்டுக்களை அதிகமாக்குறதுக்கான அந்த பேரம் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதெல்லாம் அப்படி ஒரு கணக்கு வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஊடகங்களுக்கு தான் இந்த பார்வை எப்படி இருக்கும். நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கும் நட்பு ரீதியாக அதிமுக கிட்ட பேசி கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டு கூட தேர்தல் நேரம் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு 100% எங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துருக்குறாங்க, அதேமாதிரி GK வாசன் கொடுத்துருக்குறாங்க. இந்த முறை எங்கிட்டன்னு கண்டிப்பாக நாங்களும் 24ல் எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களும் அதிமுகவோட பொதுச்செயலாளர் அருமையன் எடப்பாடி அவர்களும் 2 பேர் கலந்து பேசி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த ராஜ்யசபா வந்து எங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு.
அதே போல் நாங்கள் இன்றைக்கி திமுக செய்கின்றதை வரவேற்றுட்டா உடனே கூட்டணி போகிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதிமுக கூட்டணி இருக்கிறோம் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். ஓகே, அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு உரிமையாக ஒரு ராஜ்யசபாக்கு சீட் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இதெல்லாம் அரசியலில் வந்து இதெல்லாம் சகஜங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போகும்போது ஒரு டிமாண்ட் வைக்கிறது தான். இப்போ நாங்கள் பிஜேபியில் இருக்கும்போது கூட நாங்களும் ஒரு டிமாண்ட் வச்சோம். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க. அதே போல் இன்றைக்கி அதிமுக ஆகட்டும் நாங்கள் 24 கூட்டணி போகும்போது பேச்சுவார்த்தை தான். இன்றைக்கி அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்று வரும்போது எங்களுடைய கோரிக்கை வைக்கும்போது அவங்க அதை ஓகேன்னு எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுகவிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு மாநில உறுப்பினரை தர வேண்டும். இல்லை, இன்னைக்கு தானே நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்கல்ல, எங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னதும் அதே தான். 2024 பாராளுமன்ற தேர்தல் தான் பேசப்பட்டது. நான் இன்றைக்கின்னு நான் சொல்லலை. அன்றைக்கே என்னென்ன ஒப்பந்தம் போடப்பட்டதோ பேசப்பட்டதோ அந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்களும் கேட்டுக்கொண்டுக்கிறோம். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தோமா, அப்படிலாம் கிடையாது, என்ன அக்ரிமெண்ட் இருக்குது அதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவருடைய பாணியில் அவர் கேட்டிருக்காரு. அது வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் காலம் நேரம் வரும், அந்த ராஜ்யசபா தேர்தல் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக முறையிட்டு நாங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அப்போது தெரியும். ஓகே, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கா, வாங்கிடுவோம் 100% எங்களுக்கு. இல்லை சார், நான் கட்சியை சிறுமைப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு கட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் விஜயகாந்த் அவர்கள். இன்னைக்கு அப்படி எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் உட்கார்ந்த தேமுதிக 1% வாக்கு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சுருங்கி இருக்கும்போது ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, கணிசமான வாக்கு வங்கி கிடையாது, ஒரு 4% கூட இல்லாத ஒரு கட்சி எப்படி போயிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் வேணும் அப்படின்றத கேட்க முடியும் அப்படின்றத பொது வழியிலையும் பேசப்படுது. நீங்கள் நினைக்கிறது வந்து வேறு கருத்து. என்னுடைய கருத்து என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் 2011 ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே வந்துட்டோம். வாக்கு சதவீதம் ஃபஸ்ட்டு வந்து 2006 ஒரு வாக்கு சதவீதம் காமிச்சோம். 2009 10.30. மறுக்கவே அதை வைத்து தான் 2011 எங்களுக்கு 41 சீட்டு கொடுத்தாங்க. எங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக வந்ததால தான். ஸோ அதன் அடிப்படையில் வெற்றி பெற்றோம். நாங்கள் செய்தது வந்து 2016 நாங்கள் முடிவு பண்ணி திமுகவோட கூட்டணி போயிருந்தால் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக ஆகியிருப்போம். 2021 எங்களுக்கும் திமுகவும் ஒரு போட்டி இருந்திருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் முதலமைச்சர் கூட ஆவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆமாம், அதனால் வந்து எங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சுலாம் நினைக்காதீங்க. எங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படி தான் இருக்குது. இந்த தேர்தலில் கண்டிப்பாக நான் நிரூபிப்போம். இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தலையே வந்திருக்கணுமே சார். வந்து நாங்கள் 5 தொகுதி பெற்று 2.57% வாங்கியிருக்கோம்ல. இதே நீ 21 பார்த்தீங்கன்னா 0.53 தானே வாங்கணும். இப்போ 2.57 வந்திருக்கோம்ல. சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைங்க, நல்லா புரிஞ்சு வச்சுங்க. எப்பவுமே வந்து சட்டமன்ற தொகுதியில் தான் மக்கள் வந்து மாநில கட்சிக்கு அந்தஸ்து கொடுப்பாங்க. இதே பாராளுமன்ற தேர்தலாம் தேசிய கட்சிக்கு அந்தஸ்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த பாராளுமன்றத்திலே எங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து உயர்த்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் இதை விட அதிகமாக வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் வருங்கால 26 எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு கண்டிப்பாக செல்வாங்க. இல்லை, எத்தனை சீட் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் அது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளருடைய தான் கேட்கணும். நாங்கள் இப்போயே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது தேர்தல் நெருங்க நாங்கள் மாநில நிர்வாகிகளும் ஒரு மாவட்ட செயலர்களும் கலந்து ஆலோசித்து பேசி எவ்வளோ சீட்டு கேட்கலாம், எந்தெந்த தொகுதி கேட்கலான்ற விவரத்தை எல்லாம் அப்போது தான் நான் கலந்து பேசி வச்சுப்பது. இப்போதே எவ்வளோ தொகுதி எந்த தொகுதிலாம் நம்மளால் யாரும் சொல்ல முடியாது. ஓகே, நான் சமீபத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலது மட்டும். அங்கே நடந்த தேமுதிகவினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு நபர் பேசுகிறார், தேமுதிகவை சார்ந்த ஒரு நபர் துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இங்கே பேசலைங்க, அரியலூரில் பாலமுருகன் சொல்லி ஒருத்தர் பேசியிருக்காரு. ஓகே, அது ராணிப்பேட்டை கிடையாது. அது ராணிப்பேட்டை பொதுக்கூட்டம் தான் எனக்கு சரியாக தெரியல. அரியலூரில் பொதுக்கூட்டத்தில் எங்கள் இளைஞரணி துணை செயலர் பாலமுருகன் பேசுனது. அப்புறம் பேச்சாளர்களோ நாங்கள் பேசுகிறதோ அது நடைமுறைக்கு சாத்தியம் ஆகுமான்றலாம் அது பின்னாடி தான் சொல்லணும். நாங்கள் துணை முதலமந்திரி இப்போ கேட்க முடியல. இல்லை சார், சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத நான் கேட்கல. எதுவுமே இங்கே சாத்தியமாகலாம், சாத்தியம் இல்லாமையும் போகலாம். அதை நம்ம இப்போ கணிக்க முடியாது. நான் அப்படி ஒரு ஐடியா இருக்கா, அப்படி ஒரு டிமாண்ட் வைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அதை வந்து இப்போ நமக்கு சொல்ல முடியாது. நம்ம முதல்ல எவ்வளோ சீட்டு பேசுகிறோம். நீங்கள் போயிட்டு ஒரு 30 சீட்டு 40 சீட்டுக்கு பேசிட்டு இல்லை உடனே முதலமந்திரி கொடுன்னு சொல்லி கேட்க முடியாது. அதே போல் திமுக அதிமுக வந்து துணை முதல்வர் வந்து யாருக்கும் எந்த கட்சிக்கும் இதுவரை கொடுத்து கிடையாது. ஒன்று திமுகவில் கலைஞர் இருந்தார், மு க ஸ்டாலின் அவர் பையன் இருந்தார்.
இப்போ ஸ்டாலின் இருக்கார், அவருடைய பையன் உதயநிதி இருக்கார். தவிர அதிமுகவில் துணை முதலமந்திரி பதவி இதுவரை கொடுத்தது கிடையாது. ஆனால் அவருடைய ஓபிஎஸ் இருந்திருக்காரு. ஆமாம், ஓபிஎஸ் இருந்திருக்கார். அது அவர் முதல்வராக இருந்தவர், அது இருந்திருக்காரு. அது என்ன கணக்கா ஒருங்கிணைப்பாளர் துணை இரட்டை ஒருங்கிணைப்பாளர் தலைமை அப்படின்ற அது நிலைமை வச்சு அடிப்படையில பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லை, ஆயிடுச்சு விடுங்க. ஆனால் எங்களுடைய தலைமை நிர்வாகி பேசியிருக்கிறாரு. அது வந்து பின்னாடி வந்து நம்முடைய பொதுச்செயலாளருடைய கலந்து பேசி அதை கேட்போமா என்பதை அப்போது பொறுத்து தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்களேன், 2011ல் எதிர்க்கட்சி தலைவரா வந்து நிக்கிறீங்க. தேமுதிக மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ், யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே அதிமுகவோட கூட்டணி வச்சு தான். இன்றைக்கும் அதே அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க. அதே ஃபோர்ஸ்ல தான் அதிமுக இன்னைக்கு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பாக வந்து இது உண்மையிலே வந்து அதிமுக கட்சி மாதிரி ஒரு கட்சியை யாரும் பார்க்க முடியாது. அடிமட்ட தொண்டர்கள்லாம் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிறாங்க. கடைக்கோடி தொண்டெல்லாம் நீங்கள் அதிகமான பெண்களும் அதிகமாக இருக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக. அதிமுக வந்து ஒரு சாதாரண கட்சியாக யாரும் எடப்பட முடியாது. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் நல்ல 2 கட்சியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி தான். அவங்களுடைய கூட்டணியில் தான் எல்லா கட்சியும் போய் சேர்ந்து செய்ய முடியல. தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் நின்று ஜெயிக்க முடியல. நாங்களும் வந்து 2016 அது ஒரு முயற்சி பண்ணோம். மக்கள் நல கூட்டணி அமைச்சு நான் தலைவரை முதலமைச்சராக சொன்னாங்க. நாங்கள் முயற்சி பண்ணோம். அந்த முயற்சி எடுப்படவில்லை. ஆகையால் வந்து அதிமுக இன்றைக்கும் பல வாய்ந்த கட்சி தான். இல்லை, உட்கட்சி பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்குன்றாங்க. அதிமுகவே பிளவுபட்டு கிடக்கு அப்படின்றாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கூட ஒரு பிளவுபட்டது. அதன் பிறகு மீண்டும் ஒன்றாயிட்டாங்க. எப்போ ஒரு தேர்தல் வரும்போது பிளவுபட தான் செய்யும். இப்போது நீங்கள் யார் பொதுச் செயலாளர்? அதிமுக கடைக்கோடி தொண்டனை போய் கேட்டால் யார் பொதுச் செயலாளர்? இரட்டலை சின்னம்மா. அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ஏற்றுக்கொள்வா. தவிர சும்மா பிளவுபட்டு அந்த 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், ஏதோ வாக்கு சதவீதம் வாங்கலாம், அதனால் கொஞ்சம் பாதிப்பும் அதிமுக ஏற்படலாம். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த 26 தேர்தலை கண்டிப்பாக அதிமுக சந்திக்கும். ஓகே. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்கள், மீண்டும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் போயிட்டு இணைவாங்களா என்டிஏவில் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. ஒருவேளை அதற்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னா தேமுதிக தொடரும். பரவலாக அது பேசப்படுகிற விஷயம் தாங்க. அது வந்து பிஜேபி அவங்கள அணுகுறாங்க, எப்படியாவது கூட்டணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது எடப்பாடியும் ஓபிஎஸும் டிடி தினகரெல்லாம் அனைவரும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி வந்து பிஜேபி செய்கிறது பரவலாக பேச்சு வருகுது. அது உண்மையாக பொய்யான்றது அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும். அதுபோல் முயற்சி பண்ணால் நல்ல விஷயந்தான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேர்தலை சந்திச்சா நல்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற. எப்படி சார் நல்ல விஷயம் சொல்றீங்க? ஏன்னா என்டிஏவோட கூட்டணி வச்சு மற்ற மாநிலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம், அகாலிதளம் என்ன ஆச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பிரதான கட்சி அதிமுகவை தான் பாஜக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? நீங்கள் மற்ற மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்னு சொல்கிறீங்க, அங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் அதிகம். ஸோ தொகுதி அதிகமாக வெற்றி பெறுது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் தனியாக நின்று ஒரு 2-3 தொகுதி ஜெயிக்கிறதுக்கே கடினமாகுது பிஜேபிக்கு. அதை தான் இவங்களோட கூட்டணி சேர்ந்து தான் இன்றைக்கி கூட 4 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. புரியுதுல? அதனால் அவங்க அதிமுகவை தவிர்த்தோ திமுகவை தவிர்த்தோ தனியாக நின்று ஜெயிக்கிறதெல்லாம் மிக மிக கடினம் பிஜேபிக்கு. அதனால் அதிமுகவை ஒன்று சேர்ந்து நம்மளும் கூட்டணியாக இருந்து இன்றைக்கி தேர்தல் காலத்தில் சந்திக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் என்ற பணியை பிஜேபி செஞ்சு கொண்டு இருக்கு. அது சரியான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. பெருந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு பலம் தானே. இன்றைக்கி கலைஞர் கருணாநிதிட்ட பார்த்தீங்கன்னா அவர் எல்லா கட்சியும் யாராக இருந்தாலும் சரி அவர் கூட்டணி கூடயே வச்சுக்குவார். அவர் சீட்டு கொடுக்குறாரு கொடுக்கல, இல்லை நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு உனக்கு என்ன வாரியம் தரேன், இல்லை கவுன்சிலர்ஸ் தரேன், ஒரு மேயரை தரேன், இப்படி அரவணைப்பார் யார் கலைஞர் கருணாநிதி அவர். அதுபோல் இன்றைக்கி அவங்கள பிரிஞ்சிருக்கிறாங்க, வாக்கு சதவீதம் குறையுது. இவருக்கு தனியாக ஒரு வாக்கு வருது, ஓபிஎஸ்க்கு தனியாக வருது, டிடி தினகரனுக்கு வருது. இப்போ 2019 2021 பார்த்திங்கன்னா அவரால் பாதிச்சிச்சு. ஸோ அந்த உணர்வு வந்து இன்றைக்கி உணர்ந்துருக்கிறாங்க எடப்பாடி அண்ணன்லாம். அதனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த 26 தேர்தலை சந்திக்கணும் என்ற ஒரு விருப்பத்தோடு தான் ஒருங்கிணைப்பு செய்யலாம். ஓகே. ஆனால் பாஜகவுக்கு மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களில் ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதனால அவங்க ஈஸியாக அப்படி பண்ணிட்டாங்க. பட் இங்கே அதற்கான சாத்தியங்கள் இல்லைன்றீங்க. இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது பாஜகவுக்கான வாக்கு வங்கி இங்கே இல்லை அப்படின்னும் போது அது உங்களுக்கு பேக் ஃபயராக தானே வரும். நான் இல்லைன்றேன்னா வெற்றி பெறுவதற்கு அளவுக்கு தான் நான் இல்லை. இன்றைக்கி அவங்களும் இன்றைக்கி எம்பி எலெக்ஷனில் ஒரு 10% வாங்கிட்டாங்க. பாமகவுடைய பங்கு இருக்குது, மற்ற கட்சிகளுடைய பங்கு இருக்குது. பாமக இருக்கட்டும், நாங்களாகட்டும், யாராக இருந்தாலும் ஒரு சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல தவிர, அதேபோல் இன்றைக்கி பிஜேபி இங்கே வளர்ந்துருக்கு, ஒரு சதவீதத்தில் வளர்ந்துருக்கு. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 10 புள்ளி வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களோட அதிமுக எல்லோரும் ஒன்றாம் சேர்ந்தால்
வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற ஒரு கணக்கு தான் நாங்கள் பார்க்குறத தவிர ஓகே வருவார். ஓகே. இப்போ சீட்டு பேரம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தேர்தல் நேரத்துல தான் பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் உங்களுடைய டிமாண்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல. நீங்க கேட்டத குடுப்பாங்களான்னு தெரியாது. அப்ப நீங்க கேட்டது தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். கண்டிப்பாக இந்த பாருங்க 2021 அந்த நிலைமை தான் ஏற்பட்டது. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம். கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு இவ்வளோ தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும்னு சொன்னோம். அப்போது அந்த பிடிவாதமாக அந்த கூட்டணி ஏற்படலை. இன்றைக்கி பாதிப்பு அதிமுக தான். அன்றைக்கி தேமுதிக மட்டும் 2021 அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் இன்றைக்கி எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். ஏன்னா எங்களுடைய வாக்கு வங்கியில் 46 தொகுதி பார்த்தீங்கன்னா அதில் அவர் வெற்றி பெற்று இன்றைக்கி 130 தொகுதியில் அவர் வெற்றி ஆட்சி அமைச்சிருப்பார். ஸோ அந்த இழப்பெல்லாம் தெரியும். இந்த முறை யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் அரவணைச்சு நம்ம ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தில் போட்டியிடணுன்ற விருப்பம் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் அருகில் இருக்கின்ற எல்லா மூத்த அரசியல்வாதிகளுக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணம் இருக்கிறது. 2023லயே பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ட்டு கூட்டணி விட்டு வெளியே வரும்போது சொன்னாங்கல்ல சார். இப்போ மட்டும் கிடையாது, இனிமேல் எப்பயுமே கிடையாது, 2026லயும் கிடையாதுன்ட்டு. அதான் இப்போ அரசியலில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னுவாங்க. இன்றைக்கி பேசுறது நாளைக்கு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. புரியுது? அவங்க 23 தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நெருங்குது பாருங்கள். இந்த 25 செப்டம்பர் அக்டோபரில் பாருங்கள் என்ன நடக்க போகுது. அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி அதே ஆள் தான் எப்படி சொல்ல போகிறாரு தயவுசெய்து. செப்டம்பர் அக்டோபர்னா அவர் சொன்ன மாதிரி எண்ணி 6 மாதம் வருது. 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே அந்த கூட்டணி கணக்கெல்லாம் எல்லாமே நீங்கள் என்னென்ன சந்தேகத்தை ஏற்பட்டிருக்கீங்களோ அந்த சந்தேகத்துக்கெல்லாம் விட அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் கிடச்சிடும். ஓகே. ஆனால் இப்போதைக்கு அதிமுகவினுடைய நிலை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்ககிட்ட ஒரு ராஜ்யசபா எம்பி தானே சார் இருக்குது. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 மாத காலம் வெயிட் பண்ணும், அதுக்குள்ளேயே அந்த ராஜ்யசபா மெம்பர் தேர்வு அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் ஒன்று பாமகவையோ இல்லை பாஜகவையோ நாடி இருந்தால் மட்டும்தான், இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவங்க அந்த 4 எம்எல்ஏக்களையோ நாடி இருந்தால் மட்டும்தான் 2 எம்பி அப்படின்ற ஒரு கணக்கு வருவாங்க. அப்புறம் எப்படி சார் உங்களுக்கு ஒரு எம்பி கொடுப்பாங்க? சார் அது அப்படி கணக்கு கிடையாது. அது ஒன்று வந்தாலும் எங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது நீங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஒன்று இருக்குது அப்படின்னும் போது அவங்க கட்சிக்கு தானே சார் அவங்க அந்த பிரதான வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அதனால் நம்ம கட்சிக்கு தான் கொடுக்கணும், நம்ம கட்சிக்கு தான் கொடுக்கணும்லாம் நீங்கள் தேர்தலில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அப்படி பண்ண மாட்டாங்க. அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டதா வாக்குறுதி கொடுத்துக்கிறோமா கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க கட்சிக்காரன் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா ஏற்கனவே பேசப்பட்டது. இதில் நம்ம யாரும் தலையிட முடியாதுன்னு சொல்ல. ரிட்டர்னில் இருக்கா சார்? ரிட்டர்னில் இருக்கா? அது நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் ஜூலையில் தெரியும். இல்லை கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்துட்டாலே கூட்டணி கட்சிகள் வெளியே ப்ரெஸ் மீட்டில் உள்ள டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு வெளியே ப்ரெஸ் மீட்டில் அந்த பேப்பரை தானே சார் காட்டுவாங்க. இத்தனை தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒத்து போயிருக்கோம், இப்படி தான் கூட்டணி இருக்க போகுது அப்படின்ட்டு. இல்லை இது எல்லா மனுஷனுக்கும் ஒரு நம்பிக்கை தான். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், புரியுதுங்களா, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர். அவர் எங்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறாருன்னா நம்ம அதிகாரத்தோரில் போய் அவங்ககிட்ட கைப்பட எழுதி கொடுங்க அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அது நாகரிகம் கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் கேட்டது உண்மை, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா வேலுமணி சாரும் எப்போ சொன்னாரு பண்ணித்தரேன்ட்டு? 2024 தேர்தல். சமீபத்தில் என்ன சொன்னார்? இப்போ சமீபத்தில் பேட்டி கொடுத்துக்கிறாரு. அது வேறு டென்ஷனாக கொடுத்துக்கிறாரு. இருக்கிற அண்ணன் வேலுமணி அவர்களோ, தங்கமணி அவர்களோ, சிவி சண்முகம் அவர்களோ, விஜயபாஸ்கர் அவர்களோ எல்லாரும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் பார்க்க தானே. இல்லை அவர் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவர் அணுகுனீங்களா கட்சியிலேருந்து? யார் அதை மாதிரி நாங்கள் யார்கிட்ட போய் நாங்கள் போய் பேச வேண்டிய அவசியம் போட்டாங்க. இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பேச நம்மளுக்கு விரோதம் தான் வரும். இல்லை சார், 24ல் உங்களுக்கு உறுதியாக கொடுத்துரும்னு சொன்னதா நீங்களே சொல்கிறீங்க, உறுதிப்படுத்திட்டாருன்றீங்க. அப்போ இன்னைக்கு மீடியாவில் இப்படி மாற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் ஏதாவது சொன்னோம் அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தோட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. நானே ஒரு உங்கள் தரப்புல இருந்து கேட்டிருக்கலாமே சார், அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை? நான் அவங்க முன்னாள் மந்திரிகிட்டே நானே பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்னன்ட்டு? அது ஒரு விளக்கம். அதை நான் உங்களோட சொல்ல முடியாதுல்ல. ஓகே, அதெல்லாம் கேட்குறேன். அந்த பேச்சுவார்த்தை நடந்ததா? நானாக ஒரு இடத்துல பார்க்கும்போது நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு. இல்லைப்பா அது வேற ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி சார் நம்புறீங்க? கண்டிப்பாக சார், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நம்பிக்கை தானே முக்கியம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களாம் ஒரு பாரம்பரியத்தில் இருந்து வந்தவங்க, ஒரு அடிமட்டத்துக்கு கிளைச்சலாலேருந்து வந்த ஒரு எடப்பாடி அண்ணன். அதெல்லாம் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியமாகும். ஓகே ஓகே. ஒரே ஒரு எம்பி சீட் இருந்தாலுமே அந்த எம்பி சீட் அதிமுக ஒன்று வந்தாலும் சரி, 2 வந்தாலும் சரி, எங்களுக்கு ஒன்று கொடுக்க வாய்ப்பு இருக்கு. போன வாட்டியே அந்த ராஜ்யசபா சீட்டு பாமகவுக்கு தான் போயிருக்கு, பாஜகவுக்கு போல. பாஜகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்டும் இருந்திருக்கு.
இல்லை ஆனா பாஜகவுக்கு இல்லை போல இல்லை பாமக கொடுத்தது 2019. அப்போ எம்எல்ஏ கிடையாது. யாருக்கு? பிஜேபி எம்எல்ஏ கிடையாது. 21 தான் எம்எல்ஏ. ஓகே. புரியுதா? அதனால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. 2019 பாமகக்கு வந்து 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா எம்பின்னு இப்போ சொல்லிட்டாங்க. அதன்படியில் கொடுத்தாங்க. 2வது முறை எங்களுக்கு வர வாய்ப்பு இருந்ததால் அது ஜிகே வாசனம் போயிடுச்சு. இந்த முறை எங்களுக்கு தான் 100% வாய்ப்பு வரும். கண்டிப்பாக தேமுதிக குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும். அந்த குரல் யாரோட குரலா இருக்கும்? அது வந்து கழகத்தோட பொதுச்செயலாளர் தான் முடிச்சு. இல்ல விஜய் பிரபாகரன் அவர்களை தான் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு. அது எல்லாமே அந்த தேர்தல் வரும்போது அறிவிப்போம். அந்த அறிவிப்பை நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. சொல்லுங்கள். அவ்வளோதானா? வேற என்ன பண்ண முடியும்? நான் அது எல்லாத்தையும் ஓப்பனாக இப்போ நான் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. இருக்குது, கண்டிப்பாக இருக்கும், கொடுப்பாங்க. ஓகே. தேர்தலுக்கான களப்பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? சார் பூத் கமிட்டி வேலைகள்லாம் எப்படி போய்? இப்போ எங்கள் தொகுதி பொறுத்த வரலும் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி போட்டுன்னு இருக்கிறோம். இது இல்லாமல் BLU 2. ஏன்னா இப்போ அரசாங்கமே கேட்குது. நாங்கள் வந்து தேமுதிக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றதால BLU 2. இப்போ நாங்கள் இன்றைக்கி நாங்கள் அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்படி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் BLU 2 வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டுக்கிறாங்க. இன்றைக்கி திமுக, அதிமுக அடுத்து நாங்கள் தான் ஈக்குவலாக வந்து அதிகமான BLU 2 கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். சில மாவட்டத்தில் இப்போ கொஞ்சம் கொடுக்கல, அவங்களெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியாக இன்றைக்கி தேமுதிக வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. இல்லை விஜய் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேமுதிக அப்படின்ற பேச்சுக்கள்லாம் எழுதே. இல்லை, நாங்கள் வந்து இதுவரையிலும் அவங்ககிட்ட போய் அணுகலை கொள்ளல. அவரை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு கேப்டனால் வளர்ந்த ஒரு தம்பி மாரி அவர் விஜய் சார். அவர் கேப்டன் மேலே எப்போ நல்ல மரியாதை. கேப்டனுக்கும் அவங்க அப்பா மீதும் விஜய் சார் மீதும் ரொம்ப மரியாதை. ஏன்னா ஒரு ஒரு சகோதரன் மாரி அவர் பண்ணார். அவர் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் டைரெக்டாக ஃபோன் பண்ணி எது இருந்தாலும் பேசுவார். அப்பாக்கிட்டையும் பேசுவார், விஜய் சார்கிட்டையும் பேசுவார். ஒரு சினிமாவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, சினிமாவில் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே கேப்டன் இவருக்குன்னு இல்லை, எல்லா நடிகருக்கும், சூர்யாவுக்கு, விஷாலுக்கு, நானே சில விஷயம்லாம் ஃபோன் போட்டு கொடுத்துருவேன். ஒரு அஜித்துக்கு எல்லாம் பேசுவார். அதெல்லாம் தளர்ந்து போகாதீங்க, இந்த படம் போச்சுன்னா அடுத்த படம் வெற்றி அடிச்சுக்கலாம், நீ தைரியமாக இருங்கன்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். அதுபோல் அது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அவருக்கும் ஒரு இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்குது, பெண்களோட கூட்டம் இருக்குது. நாங்கள் இன்னும் கூட்டணியான்னு சொல்லி பேச்சுவார்த்தைகளாம் இன்னும் போல். அது காலம் நேரம் தேர்தல் நேரம் வரும்போது அப்போது முடிவு செய்ய வேண்டியது வேலை தான். இப்போது முடிவு செய்ய முடியாது. ஓகே, கூட்டணி பற்றிலாம். ஓகே. ஸோ அரசியல் சார்ந்து அவருக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? விஜய் சாருக்கு கண்டிப்பாக வந்து அவருடைய எண்ணம் நிறைவேறணும்னா முதல்ல வந்து வெளியே வரணும், பப்ளிக்கை சந்திக்கணும், அவங்களுடைய பிரச்சனை களத்துக்கு வரணும். ஆமாம், அவருடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். சும்மா நம்ம உள்ளே இருந்துன்னு வந்து அறிக்கை கொடுத்துருந்தா அதே ஒரு விமர்சனமாக இன்றைக்கி போயிடும். நேராக வரணும், வந்து பாதிக்கப்பட்டவங்க முதல்ல எந்த ஏரியாவில் போய் பார்க்கணும், போய் பார்த்துட்டு போய் கீழே இறங்குங்க. சும்மா நம்ம வண்டியில் நிற்கிறது கொள்ளலாம். நீ கேப்டன்லாம் பாருங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் வெள்ளத்தில் போய் வேட்டி கட்டி மடிச்சு கட்டி கீழே இறங்குவார். அந்த இடத்துல சேறு இருக்குது, பூச்சி இருக்குது, ஏதோ பாம்பு இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். தைரியமாக இறங்கி அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு நேராக இருப்பார். இன்றைக்கி மக்களை சந்தித்தால் தான் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. மக்களை சந்திக்காமல் உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் மக்களை சந்தித்தால் கண்டிப்பாக அவருடைய வெற்றி பெறுவதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக. இது வரைக்கும் அவர் மேடையில் பேசினது, அவருடைய அரசியல் பாதை அப்படிங்கிறது சரியாக தான் போய்கிட்டு இருக்கிறதா பார்க்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பேசுகிறார். தப்பான ஒரு வார்த்தையோ தவறான விஷயமோ எதுவுமே பேசலை. இன்றைக்கி அரசாங்கத்தை பற்றியோ இல்லை பிஜேபி பற்றியோ அவர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுறார். அது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோன்னா அரசாங்கத்துடைய தவறு சுட்டி காட்டுறது தான் ஒரு கட்சியுடைய கடமை. அதில் வந்து தெளிவாக கரெக்டாக பேசுகிறாரு. பிஜேபிக்கும் நல்ல ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரியான முறையில் அவர் கருத்தை தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார். ஓகே. நான் விஜயகாந்த் அவர்களுடைய ஓராண்டு கால அந்த நிறைவு விழாவை ஒட்டி அந்த நேரத்தில் போயிட்டு நினைவஞ்சலிக்காக நீங்கள் அழைப்பு விடுத்துட்டு வந்தீங்க. அதன் பிறகு ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்ததா இடையில? டெலிஃபோன் காலோ அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் வந்து மேடத்தோடு தான் பேசிக்குவாங்க. ஏன்னா இப்போ டைரக்ட் கால் தான். இப்போது தலைவர்கிட்ட இருக்கும்போது என்கிட்ட ஒரு லைனில் வருவாங்க, சார் இருந்தாலும் சுதி சார்ட்டு லைனில் வருவாங்க. இப்போ மேடம்ன்றதில் அவர் மேடத்துக்கிட்டே நேரடியாக பேசி மேடம் பேசுகிறாங்க. இப்போ பிறந்தநாள் வாழ்த்து கூட அவர் கைபேசியில் பேசினார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து பேசிக்குவாங்க. அன்றைக்கி நான் போகும்போது கூட பார்க்கும்போது அந்த இன்விடேஷன் விடும்போது தம்பி படம் எப்போ வருது, படத்தலைவன் ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி உற்சாகம் பண்ணார். ஸோ ஒரு நல்ல கருத்து சொல்லுவார். அதனால் வந்து எங்களுடைய குடும்ப உருவாக தான் நாங்கள் இன்றைக்கும் அவரோட பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.